ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மிளகாயை வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மிளகாயை போட்டு இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பஜ்ஜி மாவுலேயே லைட்டாக காரம் இருக்கும், அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி, பொரிச்ச பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக்கான மிளகாய் வேக வைங்க. நம்மளோட கிரேவி ரெடி.